அப்சரா கிளாசிக் சேனல். செல்வம் சேர மாட்டுப் பொங்கல் வழிபாடு. அத்தகைய சிறப்புமிக்க இந்த வழிபாட்டை மேலும் சிறப்புமிக்கதாக மாற்றக்கூடிய ஒரு முறையை தான் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த முறையில் நாம் நந்தி பகவானை வழிபட்டால் நந்தி பகவானோடு சேர்ந்து சிவபெருமானின் அருளும் முழுமையாக கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில் செல்வ நலன் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வழிபாட்டை நாம் எளிமையாக வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் என்பது மேலும் சிறப்பு வாய்ந்த தகவல். இந்த வழிபாட்டை சூரியன் மறைந்த பிறகு அல்லது சூரிய உதயத்திற்கு முன்பு செய்ய வேண்டும். அது உங்கள் விருப்பம். இந்த வழிபாடு செய்வதற்கு வீட்டில் சிவலிங்கம், ஸ்படிகலிங்கம், பானலிங்கம், சிவபெருமான் படம் போன்றவை இருந்தால் மிகவும் நல்லது. இல்லை என்றாலும் பரவாயில்லை, பூஜை அறையில் வழிபாடு செய்யலாம். இதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் அருகம்புல். இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பூஜை அறையில் வைத்து விடுங்கள். சிவபெருமான் படம் இருந்தால் அதற்கு முன்பாக வைத்து விடுங்கள். இல்லையென்றால் பூஜை அறையில் வைத்துவிட்டு அந்த அருகம்புல்லுக்கு முன்பாக அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். இந்த அகல் விளக்கு 5 எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். இதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்ற வேண்டும். இந்த தீபம் கிழக்கு முகமாக எரிய வேண்டும். அடுத்து இந்த தீபத்திற்கு முன்பாக நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக அமர்ந்து சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனதார நினைத்து உங்கள் பண பிரச்சனைகள் தீர்ந்து செல்வந்தராக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அத்துடன் சேர்த்து இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். நந்தி பகவான் மந்திரம்: தத்புருஷாய வித்மகே நந்திகேஸ்வராய தீமகி தன்னோ விருஷபாரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொன்னாலும் போதும். நந்தி பகவானின் அருளையும் சிவபெருமானின் அருளையும் முழுவதுமாக பெற்றுவிடலாம். இதன் மூலமாக நம்முடைய வறுமை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வந்தராகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய சூழல் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்சரா கிளாசிக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.